குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் சாலையில் அன்றாடம் வாகனங்கள் அணிவகுக்கும். சாலையில் ரயில்வே கேட் போட்டுவிட்டால் ரயில் செல்லும் வரையில் வாகனங்கள் காத்திருக்க வேண்டும். சிங்கப்பெருமாள் கோவிலில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு செல்பவர்கள் ரயில்வே கிராசிங் போடுவதற்குள் எப்படியாவது போய்விட வேண்டும் என்று வேகமெடுப்பார்கள். இதனால் விபத்துகள் ஏற்படுவதும் அவ்வப்போது நிகழும். சென்னை திருச்சி ஜிஎஸ்டி சாலையும் சிங்கப்பெருமாள் கோவிலை கிராஸ் செய்ய காலை மாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கும். இங்கு மேம்பாலம் அமைக்க மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். முன்னாள் முதல்வர் கருணாநிதி இங்கு பாலம் அமைக்கப்படும் என்றார். 2006-2007 ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு 52.80 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு 2011 சிங்கப்பெருமாள் கோவில் ஸ்ரீபெரும்புதூர் சாலை இடையே மேம்பாலம் அமைக்கும் பணிகள் தொடங்கின. ஆனால் 2013 தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தடையில்லா சான்று வழங்காததால் கட்டுமான பணிகள் கிடப்பில் போடப்பட்டன. பிறகு டிசைன் மாற்றப்பட்டதும் 2016 அனுமதி வழங்கியது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். பிறகு 2021 திருச்சி சென்னை ஜிஎஸ்டி சாலையில் வாகனங்கள் ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் வகையில் பாலம் வடிவமைக்கப்பட்டது. அதேபோல் சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் மார்க்கமாகவும் ஜிஎஸ்டி சாலையில் பாலம் வடிவமைக்கப்பட்டது. 138.27 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு 2021 நவம்பரில் பாலம் கட்டும் பணிகள் தொடங்கின. 30 மாதங்களில் பாலம் கட்டும் பணிகள் முடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் பணிகள் முழுமையாக முடியவில்லை. தினசரி 30 முறைக்கு மேல் ரயில் செல்வதற்காக அடைக்கப்பட்ட சாலையால் மூச்சு திணறினர் மக்கள். இந்த சூழலில் திருச்சி சென்னை ஜிஎஸ்டி சாலை மார்க்கமாக ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் மேம்பால பணிகள் நிறைவடைந்தன. அந்த பாலத்தை திறக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். அதன்படி பாலம் இன்று மாலை திறக்கப்படுகிறது. நீண்டகால கோரிக்கை நிறைவேறியதாக மக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கிறார்கள். 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாலத்தை நாளைக்கு ஓபன் பண்ண போறதுன்னு சொல்றது எங்களுக்கு வரப்பிரசாதமா இருக்குதுங்க. இதனால எங்க வேலைக்கு போற எங்களுக்கு டைமும் மிச்சம். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா கூட அந்த ஆம்புலன்ஸ் தங்கு தடை இல்லாம உயிரை சேவ் பண்றதுக்காக அவங்களும் விரைஞ்சு நடக்கிறதுக்கு போறது கரெக்டா இருக்குதுங்க. இதனால இந்த ரயில்வே எஸ்பிக்குள்ள ரயில்வே கேட்டை மூடிட்டாங்கன்னா அங்க ஆரம்பிச்ச டிராபிக் அப்படியே திருத்தேரி, மகேந்திரா சிட்டி, புலிப்பாக்கம், செங்கல்பட்டு வரைக்கும் அப்படியே அந்த டிராபிக் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குங்க. ஒரு 4 கிலோமீட்டர்ஸ். இப்போ இந்த பாலம் கட்டுறதுனால அந்த 4 கிலோமீட்டரோட டிராபிக் வந்து ரொம்ப ஷார்ட் ஆகுதுங்க. எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குதுங்க. இதேபோல் சென்னை திருச்சி மார்க்கமாகவும் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கிறார்கள். தந்தி செய்திகளுக்காக செங்கல்பட்டிலிருந்து செய்தியாளர் நவீன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.